புதுச்சேரி ஆளுநர் மாளிகையில் நடைபெற்று வரும் பொங்கல் விழா கொண்டாட்டத்தில் ஆளுநர் தமிழிசை, தலைமைச் செயலாளர் ராஜீவ் வர்மா உள்ளிட்ட அரசு செயலர்கள் பலர் கலந்து கொண்டனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தன்ராஜ் வழங்க கேட்கலாம். வணக்கம் தன்ராஜ், இந்த பொங்கல் விழா குறித்து கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம். கண்டிப்பாக. அதாவது புதுச்சேரி ஆளுநர் மாளிகையில் தற்போது பொங்கல் விழாவானது கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. துணைநிலை ஆளுநர் தலைமையில் நடைபெற்று வரும் இந்த விழாவில் புதுப்பானையில் பெண்கள் அந்த பொங்கலிட்டு குலவை சத்தம் போட்டு இந்த பொங்கலை கொண்டாடி வருகின்றனர். மேலும் இந்த பொங்கல் விழாவில் தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டான மயிலாட்டம், ஒயிலாட்டம், வீர விளையாட்டுகள் போன்ற பல்வேறு போட்டிகள் நடைபெற்று வருகின்றது. அந்த விழாவில் பங்கேற்றுள்ள அனைவரும் அந்த தமிழர் பாரம்பரிய முறைப்படி வேட்டி சட்டை மற்றும் அந்த புடவை அணிந்து இந்த விழாவை கொண்டாடி வருகின்றனர். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரியில் உள்ள அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசு அதிகாரிகள் உட்பட்ட அனைவரும் பங்கேற்றுள்ளனர். கிட்டத்தட்ட காலை 8 மணி தொடங்கிய இந்த விழாவானது தற்போது வரை நடைபெற்று வருகிறது. இந்த விழாவில் பள்ளி மாணவர்கள் மற்றும் தனியார் அமைப்புகளை சேர்ந்த பல்வேறு தரப்பினர் கலந்து கொண்டு தமிழர்களின் விளையாட்டான அந்த மாட்டு வண்டிகள் மாடுகளை கட்டி அந்த மாட்டு வண்டியில் ஊர்வலம் போகக்கூடிய நிகழ்ச்சிகளும் நடைபெற்று வருகின்றன. மேலும் தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டான அந்த ஒயிலாட்டம், மயிலாட்டம் மற்றும் அந்த கழுமரம் ஏறுதல் உள்ளிட்டவைகளும் இந்த போட்டிகளும் இங்கு நடைபெற்று வருகின்றன. இந்த நிகழ்ச்சியில் தற்போது முதலமைச்சர் ரங்கசாமி இன்னும் பங்கேற்க உள்ளார். மேலும் இந்த பொங்கல் விழா நிகழ்ச்சி முடிந்ததும் அனைவருக்கும், அதாவது இந்த விழாவில் பங்கேற்றுள்ள அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அனைவருக்குமே தமிழிசை சவுந்தரராஜன் பாரம்பரிய முறையிலான உணவுகளை உணவு பரிமாற உள்ளார். இதனைத் தொடர்ந்து இந்த விழாவானது நிறைவேற உள்ளது. கடந்த இந்த துணைநிலை ஆளுநராக தமிழிசை பொறுப்பேற்றது முதல் புதுச்சேரி ஆளுநர் மாளிகை இந்த பொங்கல் விழாவானது மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது என்றே சொல்லலாம். விவரங்களுக்கு நன்றி தன்ராஜ்.